உண்மையாவே இப்பதாங்க பெரிய ரிலாக்ஸா இருக்கு. ஒரு குட்டி பிரேக் கிடைச்ச மாதிரி இருக்கு. அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து எனக்கு வேலைலாம் ரொம்ப ரெட்யூஸ் ஆயிடுச்சு. குக்கிங் ஒர்க்கு, கதிர் பார்த்துக்கிறது, வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது இப்படி சொல்லிட்டு பயங்கர ஹெக்டிக்கா போச்சு. இப்ப அதுலேருந்து கொஞ்ச நாளைக்கு விடுதலை கிடைச்ச மாரி இருந்ததுங்க. கதிர்குட்டியும் பார்த்தீங்கன்னா, அவன ஒரு ஆள் கண்டிப்பா பார்த்துட்டே இருக்கணும் மாதிரி இருக்கு. கீழ ஏதாச்சும் குட்டியா ஏதாச்சும் தூசு கிடந்தா கூட எடுத்து டக்குன்னு வாயில வச்சுக்குவாரு. இல்லன்னா குடு குடு குடுன்னு செம்ம வேகமா வந்து கிச்சனுக்கு வந்துருவாங்க. ஸோ அவன் கூட ஒரு ஆள் இருந்துட்டே இருக்கணும். அவரோட சுட்டித்தனம்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம மடியில உட்கார வச்சா கூட சார் இப்போ உட்கார்றதே கிடையாதுங்க. அப்படியே கால ஸ்டிஃபா வச்சுட்டு நின்னுட்டு இந்த மாரி குதிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, ரைஸ், கிள்ளி போட்ட சாம்பார், சிக்கன் வந்து வறுவல். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தோம். கதிர்குட்டிகிட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, நான், எங்க அம்மா இந்த மாரி மாத்தி 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 அவர ஒரு ஆள் பார்த்துக்கிற வேலை போயிட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிரணும். அவர் சாப்பிட்றது என்னவோ 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் கூட கிடையாது. அதுக்காக மெனக்கெடுற நேரம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபஸ்ட்டு அவனுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் தாங்க நான் சாப்பிட உட்காருவேன். இல்லைனா கரெக்டாக சாப்பாட்டில் உட்காரும்போது சார் அழ ஆரம்பிச்சுருவாரு. அம்மா ஊர்லேருந்து வந்தா இந்த இட்லி பொடி அரைச்சு வைக்கிறது, இந்த ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு போவாங்க. ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முறுக்கு வீட்ல செஞ்சது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கங்க. கதிர்குட்டிய வந்து அவங்க அப்பா வந்து இந்த டைமில் பார்த்துட்டு இருந்தாரு. தேங்க் யூ.